ஒரு நாள் நரியின் மனைவி தனக்கு பெரிய ரோகிதா என்ற மீன் வேண்டும் என்று கூறியது. நரியும் மீனுடன் திரும்புவதாக கூறி ஆற்றுக்கு சென்றது. மீன் கொண்டு வரேன்னு சொன்னேன், ஆனா எப்படி பிடிக்க போறேன்? அதே சமயம் 2 நாய்கள் பெரிய ரோகிதா மீனை கரைக்கு இழுத்துக் கொண்டிருந்தன. நரி இதை பார்த்தது. அப்பா, இந்த மீன் நீண்ட நாள் வரும். நரி சிறுக சிறுக நெருங்கி வந்தது. சரி, எப்படி பங்கிடுவது? நான் பங்கிட்டால் அவனுக்கு பெரிய தொந்தரவு தர வேண்டும். அதனால் அவனையே பங்கிட சொல்லலாம். நீ பங்கிடு. நீ பங்கிடு. முடியாது, நீதான் பங்கிட வேண்டும். இரண்டும் மாறி மாறி பேசியது. இதுதான் சமயம் என்று நரி வந்தது. என்ன நண்பர்களே, என்ன விஷயம்? இருவரும் சேர்ந்து இந்த மீனை பிடித்தோம். எப்படி யார் பங்கிடுவது என்று தெரியவில்லை. தாங்கள் தான் பங்கிட உதவ வேண்டும். நான் நினைச்சது போல நடக்குது. நிச்சயமாக நான் பங்கிடுறேன். நீ தலையை எடுத்துக்க, நீ வாளை எடுத்துக்கோ. இது நியாயமான முறை. மீனில் இருக்கும் மீனை எப்படி பங்கிடுகிறது என்று பார்ப்போம். இந்த உடம்பு பகுதியை என் கூலியாக எடுத்துக்கிறேன். அவர்கள் இருவரும் பார்க்க நரி மீனின் சுவையுள்ள பகுதியுடன் ஓடியது. ஐயோ, சுவையான மீன் கைவிட்டு போய்விட்டதே. நாம் மட்டும் ஒருவரை